ஆர்என்ஏன்றதால வந்து டைரக்டா வந்து சிந்தசிஸ் பண்ண முடியும் ப்ரோட்டீனை அண்ட் ஈஸியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் கேரக்டரை. டிஎன்ஏன்றது வந்து ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு. ப்ரோட்டீன்றது வந்து சிந்தசிஸ் ஆகுறதுன்றது வந்து எவால்வ்ட் அரவுண்ட் ஆர்என்ஏ. ஆர்என்ஏவால் மட்டும்தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்றதை பண்ண முடியும். அண்ட் டிஸ்கஷன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ரெண்டுத்தையும் வந்து அதோட ஃபங்க்ஷன் அதோட ஜெனடிக் மெட்டீரியல் பட் டிஎன்ஏன்றது தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனாக இருப்பாங்க அப்படின்றாங்க. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து ஆர்என்ஏ தான் பெட்டர் அப்படின்றாங்க. ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ தான் பெட்டர்னாங்க. ஸோ டோட்டலாக என்ன சொல்கிறாங்க, ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ பெஸ்ட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது கேட்டலிட்டிக் ரோல் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுன்றதுக்கு வந்து ஆர்என்ஏ ஓகே அப்படின்றாங்க. ஆர்என்ஏ வேர்ல்டு. இப்போ ஆர்என்ஏ பற்றி பிடிக்கும். ஆர்என்ஏன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியலாக இருந்தது. அண்ட் நவ் இப்போ எவிடன்ஸ் ஏன்னா வந்து இனஃப் எவிடன்ஸில் இதுதான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ எசென்சியல் லைஃப் ப்ராசஸ் என்னென்ன தேவை, மெட்டபாலிசம்ன்றது தேவை, டிரான்ஸ்லேஷன் தேவை, ஸ்ப்ளைசிங் தேவை. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்என்ஏ கிட்டே இந்த எசென்சியல் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஆர்என்ஏ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல்ன்றாங்க. ஆர்என்ஏன்றது வந்து ஜெனடிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஆர்என்ஏன்றது வந்து ஜெனடிக் மெட்டீரியலாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேட்டலிஸ்டாகவும் இருப்பாங்க. சம் இம்பார்ட்டன்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் லிவிங் சிஸ்டமில் ஆர்என்ஏ தான் கேட்டலிஸ்டாக இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் இதெல்லாம் ப்ரோட்டீன் என்சைம் அண்டு கேட்டலிஸ்ட் அண்ட் நாட் பை ப்ரோட்டீன் என்சைம். ஆனால் இது வந்து ப்ரோட்டீன் என்சைம் கிடையாது, இது வந்து ஜெனடிக் மெட்டீரியல். இது வந்து ஒரு என்சைமாகவும் ஆக்ட் பண்ணுறாங்க, கேட்டலிஸ்டாகவும் ஆக்ட் பண்ணுறாங்கன்றாங்க. பட் ஆர்என்ஏன்றது வந்து கேட்டலிஸ்ட், பட் இது வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும் அண்ட் அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. டிஎன்ஏன்றது வந்து ஆர்என்ஏலேருந்து வந்தது கெமிக்கல் மாடிஃபிகேஷன் மூலமாக தான். இந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷன் மூலமாக ஆர்என்ஏலேருந்து எவால்வ் ஆனது தான் டிஎன்ஏ அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது டிஎன்ஏன்றது. ஸோ டிஎன்ஏன்றது வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இருக்குது அண்ட் ரெசிஸ்ட் டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரெசிஸ்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேருன்றது இதெல்லாம் நடக்குது, எவால்விங் ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர். ஸோ ரெப்ளிகேஷன். ஸோ இந்த ஆர்என்ஏ வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்என்ஏ தான்ப்பா ஃபஸ்ட்டு ஜெனடிக் மெட்டீரியல். இதில் வந்து தன்னைத்தானே வந்து மெட்டபாலிசம் பண்ணி நிற்கிறதுக்கு, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளைசிங் இந்த இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஆர்என்ஏன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதில் வந்து கேட்டலிஸ்ட் பண்ண முடியும், அது ஒரு என்சைமாக ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏல இருந்தால் டிஎன்ஏன்றது வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ வந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது டிஎன்ஏன்றது சொல்கிறாங்க. ரெப்ளிகேஷன். ஸோ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து டிஎன்ஏ. இதை வந்து வாட்சன் அண்ட் கிரிக்குன்றது கொடுத்தாங்க. இவங்க இதை கொடுத்தோடனே முன்னாடியே இவங்க என்ன கொடுத்தாங்கன்னா வந்து டிஎன்ஏன்றது ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத சொன்னாங்க. அது வந்து செமி கன்சர்வேட்டிவாக நடக்குது அப்படின்னாங்க. செமி கன்சர்வேட்டிவ் மீன்ஸ் 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்னா வந்து அது வந்து செப்பரேட் ஆகும். டெம்ப்ளேட்டுன்றது வந்து நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டுன்றதை உருவாக்கும் அப்படின்னாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ ரெப்ளிகேஷன்றது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஈச் டிஎன்ஏ மாலிகுல்ன்றது வந்து 1 பேரண்டல் இருக்கும் அண்ட் நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டுன்றது இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ன்றது சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டு, அதுலேருந்து ஒரு பேரண்ட் இருக்கும், அதில் வந்து நியூ ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகும். இந்த மெத்தட் தான் நம்ம வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு சொல்லணும். இதை யார் சொன்னாங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக்குன்றவங்க டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோன்னே இதை சொல்லிட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் DNA replicates semi-conservatively. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுதுன்றது வந்து செமி கன்சர்வேட்டிவாக தான் அது வந்து ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்றது சொன்னாங்க. ஸோ இப்போ இட் வாஸ் ஷோ, இதை வந்து எதில் வந்து ஷோ பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராடியா காயிலில் தான் வந்து சொன்னாங்க. வாட்சன் கிரிக்குன்றவங்க வந்து இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் நடக்குன்ற மாதிரி செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் தான்ன்றது சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து ப்ரூஃப்லாம் எதுவும் அவங்க தரல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராடியா காயிலில் தான் வந்து ப்ரூஃப் தராங்க. இன் பிளான்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அது எக்ஸ்ட்ராடியா காயில். அதுக்கடுத்து ஹையர் ஆர்கானிசம், அதாவது பிளான்ஸ் ஹியூமன் செல் இதெல்லாம் வச்சு அப்புறமா வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராடியா காயில் தான். ஸோ பாக்டீரியா மேத்யூஸ் மில்சன்றாரும்
அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டால்ன்றவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க 1958 ஸோ ஈகாலைன்றதுல ஈகாலை மீடியம் இருக்குது. அதில் வந்து 15 NH4Clன்றது இருக்குது. NH4Cl ஓகே. அது வந்து N15Nன்றது சொல்கிறோம். இது வந்து ஹெவி ஐசோடோப்னு சொல்கிறோம். ஹெவி ஐசோடோப் நைட்ரஜன்றது தான் 15Nன்றது சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து ஒன்லி நைட்ரஜன் சோர்ஸ் தான் இருக்குது. மெனி ஜெனரேஷனுக்கு இந்த இதுவே பண்ணும்போது இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் 15Nன்றது வந்து இன்கார்பரேட் பண்ணுற நியூலி சிந்தசிஸ் ஆன டிஎன்ஏல நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். அப்போ இந்த ஹெவி டிஎன்ஏ மாலிக்யூல்ன்றது வந்து நார்மல் டிஎன்ஏவோட நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது CSCLன்றதோட பண்ணும்போது நம்மளோட இந்த டென்சிட்டி கிரேடியன்றது வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ்ன்றது வந்து 15N இல்லை, அதுலேருந்து வந்து செப்பரேட்டாக தெரிஞ்சுது. அது 14N இருந்தது. ஸோ இதை வந்து டென்சிட்டி பேஸில் இது வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். ஒரு டிஎன்ஏலேருந்து இப்படிக்கா ரெண்டு இப்படிக்கா இதில் இதுலேருந்து ஒரு நியூ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆகுது. இதான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இதான் வாட்சன் அண்ட் கிரிக் செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ கொடுத்தது. இது அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றது ஒரு 2 சயின்டிஸ்ட் இருந்தாங்க, மெல்சன் அண்டு ஸ்டால். இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் இது தான். நம்ம இப்போ படிக்கிறது தான். N15 பண்ணும்போது இது தான் நிறைய ஜென்ரேஷன் வந்து. இப்போ இது நார்மலான CSCLோட பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ நியூவாக கிடைச்சிது. அதுதான் வந்து இந்த 14Nன்றது, இந்த N14ன்றது இருக்குல்ல, இதுதான் வந்து டென்சிட்டி குறைஞ்சது. ஸோ இது நம்மளுக்கு வந்து நியூவாக நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆயிடுச்சு. பேரண்ட் டிஎன்ஏ ஒன்று இது நார்மல். ஸோ இந்தமாரி மிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அது டென்சிட்டி குறைஞ்சது வச்சு இவங்க வந்து பேஸ் பண்ணி தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க செல் இன்டூ தி மீடியம் ஆஃப் NH4Clன்ற மீடியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வந்து வைரஸ் அப்புறமா வந்து செல் வந்து மல்டிப்ளை ஆகுது. இதுலேருந்து எடுத்த டிஎன்ஏன்றது வந்து ரிமைன் இதில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ், அதாவது இது டபுள் ஸ்டாண்டர்டாகவே தான் இருக்குது. ஸோ இந்த வேரியஸ் சாம்பிள்லாம் வந்து செப்பரேட் பண்ணி இருக்கும்போது CSCL கிரேடியன்றது வந்து மெஷர் பண்ணும்போது இந்த டென்சிட்டின்றது வந்து பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த டிஎன்ஏன்றது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த கல்ச்சர்லேருந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ N15Nலேருந்து 14N மீடியமுக்கு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இது டிவைட் ஆகுது இன்னும் 20 மினிட்ஸில். ஸோ அதோட ஹைப்ரிட்ன்றது இன்டர்மீடியட் டென்சிட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த கல்ச்சரில் ஆஃப்டர் அனதர் ஜென்ரேஷன் ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது செகண்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது அதுலேயும் வந்து ஹைப்ரிட்ன்றது இருக்குது. நெக்ஸ்ட் லைட் டிஎன்ஏன்றதையும் வருது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ன்றது இதுதான் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் லைட் டிஎன்ஏன்றது இந்த மாதிரி வருது அண்ட் ஹைப்ரிடும் வருது. ஸோ வெரி சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் தைமிலினை வச்சு இதை வந்து டிரெக்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இந்த நியூவாக சிந்தசிஸான இந்த டிஎன்ஏன்றது வந்து குரோமோசோம்ன்றது வந்து விசியா ஃபேபா அண்ட் ஃபேபா பென்ஸ்ன்றதுல வந்து வச்சு ட்ரை பண்ணுறது இந்த டைலர் அண்ட் கொலாகஸ்ன்றது வெரி சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட். இதே மாதிரி சிமிலரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் டைமண்டின்றதை வச்சு இவர் நியூவாக சிந்தசிஸ் பண்ணுற டிஎன்ஏவை அது விசியா ஃபேபா அண்ட் ஃபேபா பென்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த கதை. மெல்சன் அண்ட் ஸ்டாலோட கதை இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி சிமிலராக ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் யாருன்னா டைலர் விசியா ஃபேபா பென்ஸ்ன்றதை வச்சு இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு 1858. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஈக்குவலைன் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஹெவி நைட்ரஜன்றது N15 வச்சுருக்கோம். அதில் நம்ம வந்து நார்மலான ஒரு இது போடும்போது நமக்கு வந்து N14 டென்சிட்டி கம்மியானது ஒன்று கிடச்சிது. அந்த ஹைப்ரிட் நம்ம வந்து ரிட்டர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து லைட்டான இந்த N14 ஜென்ரேஷன் ஒரு ஹைப்ரிட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ டிஎன்ஏன்றது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அதுலேருந்து ஒரு நியூ இது சிந்தசிஸ் ஆகி தான் நமக்கு வருது. ஸோ இது வந்து செமி கன்சர்வேட்டிவ் தான்ன்றது இதை ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ ட்ரூ டிஎன்ஏ இன் குரோமோசோம்ன்றது வந்து ரிப்ளிகேட் ஆகுது செமி கன்சர்வேட்டிவ்லி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. த மிஷினரி ஆஃப் தி என்சைம். ஸோ எந்த மிஷினரி பார்ப்போம். இந்த லிவிங் செல்லில் வந்து ஈகோலைன்றதோட ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன்றது கேட்டலிஸ்ட் தேவை, அதாவது என்சைம் தேவை. நெக்ஸ்ட் மெயின் என்சைம் ரெஃபர் டிஎன்ஏன்றது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு டிஎன்ஏ பாலிமரைஸ்ன்ற என்சைமை. அண்ட் டிஎன்ஏன்றது